ரெண்டு பேரையும் தேடி பாக்குற வேலையை நீ பாரு, எனக்காக எங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு. நாளைக்கு சாயந்தரம் ரவி ரூமுக்கு வாடா, அங்க வச்சு சமாதானம் பண்ணி பேசிடலாம். அவன் சமாதானத்தை விரும்பல. அவன் புத்தி பொண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. இனிமே அவன் ரூம் பக்கத்துல வர மாட்டேன். என்ன இது, இவனுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தானு கடைசியில எண்ணெயும் தண்ணியுமா ஆயிட்டானுங்களே. இவனுக்கு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும் போல இருக்கு. போதும் போதும் போதும், தம்பிக்காக நீங்க பாடுபட்டது போதும். 4 பேருக்கு முன்னால் ஆடி நீங்க அவமானத்தை சுமந்துகிட்டு எனக்கு அந்தத்தை தேடித்தர அந்த டாக்டர் பட்டம் எனக்கு தேவையில்லைக்கா. இத்தனை நாளும் நீ படிச்சது நான் ஆடி தண்டை பண்ணாப்பா. இப்ப மட்டும் அது உனக்கு எழுப்ப வச்சிருக்கிறா. மனசு சிரிக்கலக்கா, என் மனசு அழுது. வேண்டாம் வேண்டாம், எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது உங்களை காப்பாத்துவேன். இனிமே நீங்க ஆடக்கூடாது. படிப்பு படிப்பு அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிடறேன். இவ்வளவு காலமும் எந்த ஆசைய லட்சியமா நினைச்சு ஆடிட்டு இருந்தோம், அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். பரவாயில்லை, கிடைக்கிற வேலையை நீ பார்த்துக்கோ. ஆனா இந்த அக்காவை மட்டும் பார்க்க வந்துடாத. அக்கா, உறவை சொல்ல விடாம கட்டி போட்டீங்க, பாசத்தை காட்ட முடியாம தடுத்து வச்சீங்க. இப்ப உங்களை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, எப்படிக்கா உங்களுக்கு மனசு வந்தது? ஹாஸ்டல்ல இருந்து படிக்க வேண்டியவனுக்கு ஹோட்டல்ல வந்து பொழுது போக்குறதுக்கு மனசு வந்துடுச்சேப்பா. அக்கா அக்கா, நான் வந்தது நண்பர்களுக்காக. சேகர், எனக்காக அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இனிமே வரமாட்டேன்னு சொல்லப்பா. சத்தியமா சொல்றேன், இனிமே அப்பேற்பட்ட இடங்களுக்கு நான் வரமாட்டேன். தம்பி, நான் பட்ட கேவலங்களுக்கெல்லாம் உன்னை டாக்டராக்கி பாக்குறதுதான் எனக்கு கிடைக்க போற பிராயச்சித்தம். ஒருவேளை அது நிறைவேறாம போயிட்டா உங்க அக்காவை உயிரோட பார்க்கவே முடியாதப்பா. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் இடைஞ்சல் வந்தாலும் உனக்காக நான் டாக்டர் ஆகியே தீர்வேன். உனக்காக நான் டாக்டர் ஆகியே தீர்வேக்கா. சேகர், ஹலோ செல்வராஜ், பார்த்தியாடா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படா இருக்கிறேன்? வாடா வாடா வாடா. செல்வராஜ் காத்து கொண்டா. இவர் பேர் பரமசிவம், ரொம்ப வசதியான ஊர்லயே பெரிய புள்ளி. அப்படியே இவர் தம்பி கொலைகேசர் சம்பந்தப்பட்டதா எங்கிட்ட சொல்லி ஆடுதார். உடனே ஜட்ஜி யாருன்னு கேட்டேன். அவர் உன் பேரை சொன்னாரு. அப்பவே விஷயத்தை சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சகலமும் சொல்லிட்டேன். பரமசிவம் எடுத்து வையா. ஐயாதான் என் தம்பியை காப்பாத்தணும். அம்மா கிட்ட எடுத்துக்க. பரமசிவம் கூட அங்கேயே இருக்கட்டும். செல்வராஜ், என் கூட இவ்வளவு பழகி இருந்தும் உன் வழக்கமான வழியில வந்திருக்கிற பாத்தியா? சரிதான்ப்பா, வேண்டியவன் தான் நம்பி வந்திருக்கேன். வேண்டியவங்களுக்கு மட்டும் நீதி இருந்தா கட்ட புஸ்தகம் பெருசாதான் இருந்திருக்கும். பாத்தியா எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு? அதையப்பா பாக்குறேன், கூடைய பாரு. செல்வராஜ், என்ன சிதம்பரம்? முதல்ல இந்த இடத்தை விட்டு பரப்பு. சிதம்பரம், சித்தம்பரத்தை பார்க்க வரவங்க தான் வீட்டுக்கு வரணும். ஜட்ஜ பார்க்க வரவங்க கோர்ட்டுக்கு தான் வரணும். செல்வராஜ், நட்பை பத்தி பேசணும்னா நாளைக்கு தனியா வந்து பேசு. சிவகாமி, செல்வராஜ் நாளைக்கு தனியா வருவான். டிஃபனோட சேர்த்து காஃபியும் கொடு. இப்ப எடுத்து. மிஸ்டர் பரமசிவம், நீங்க போங்க. சிதம்பரம், அன்னைக்கு இருந்த பிடிவாத குணம் இன்னும் போகல. நான் வர்றேன், போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு வீடு தேடி வந்திருக்காங்க. கொஞ்சம் இதமா சொல்லி அனுப்ப கூடாது? சிவகாமி, இதமா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இது கண்டிச்சு தான் சொல்லணும். வரேங்கடி. இந்த தம்பி, வணக்கங்க. நேத்தே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஏக்கா, நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்க மாட்டேன். இதுக்காக நீங்க இங்க வரணுமா? டாக்டருக்கு படிக்கிறேனே, ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம என்ன பண்ணுவேன்? சரிக்கா, நான் வரட்டுமா? சரி, நல்லா படி தம்பி. அம்புஜா, அம்புஜா, வராதவனுங்க வந்துக்கிறானுங்க. பவுடர் பால் நான் பாட்லடி 2 பேரும் வீடு தேடி வந்துக்கிறீங்க. இன்னா சங்கதி, இன்னா சமாச்சாரம். அம்புஜா,
இனிமே பவுடர் பால் விற்க மாட்டேன்னு உன் கையில சொல்லிக்கணும். அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போறாம்னு வெந்துக்கிட்டு இருக்கிறான். அத்தோட்டு தான் வெந்துக்கினுக்கிறியா? நாங்கடா அதிசயமாகுது, திடீர்னு புத்தி வந்துக்கிச்சு. அவன் கனாவுல மதுரை வீரன் வந்து ஒரு பெரிய கடிமுஜா பண்ணி இருக்குது. அதான் பாட்டிலடி வந்துக்குது, பெரிய கச்சமுச்சாங்குது. இன்னாத்துக்கு வந்துவீங்கன்னு தான் தெரியல. என்னை நம்பு அம்புஜா, இனிமே பவுடர் பாலை விற்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன். ஆனா நீ நம்ம வாடிக்கைக்காரங்க விட்டாண்ட மட்டும் கிராஸ் பண்ணாத. வாயால சத்தியம் பண்ணா நம்ப மாட்டேனே. என் அணக்கு அவர் முன்னால கற்பூரம் கொய்ச்சி சத்தியம் பண்ண நான் விட்டு கொடுக்குறேன். கற்பூரத்தை கொய்த்த சொல்றா. நான் ஏன் காதை கடிக்கிற? இது ஒரு சின்ன கடிமுஜா. அதுவும் கச்சமுச்சா தானே. கற்பூரம் அணக்கவரு கற்பூரம் விற்க மாட்டேன்னு அணக்கவருக்கு முன்னாடி கற்பூரத்தை கொய்ச்சி அண. நான் ஏன் வட்டிப்பட்டியில தாளம் போட்டுக்கிறேன்? கொய்க்கலாவே இல்லை. கதம்ப ஜாதி மல்லியம் மல்லியம் ஜாதி மல்லியம் ஜாதி மல்லியா வச்சுக்கிறேன். கீது ஒத்திப்போ போவா அம்மா காசுல கொஞ்சம் இரு. நீ சத்தியம் பண்ணியா? இருபா. கலப்படம் பண்றவன் கதம்ப வச்சு சத்தியம் பண்ணு. சமரசம் பண்றவ ஜாஸ்தியா. நாங்கடா முடிச்சுக்கிறீங்க. கலக்க வந்த சமாசாரம் இன்னொரு ஆச்சு. என்ன செய்யலாம்? கேட்டுக்குவோம். அம்புஜா அப்பா பயமுத்திரியா? வாடிக்கு மேல போகணுமா? சரி சரி. ஜாதி மல்லி மொயம் எப்படி? நம்மளாண்ட மொய கணக்கே கிடையாது. எல்லாம் பூஜா கணக்கு தான். அது என்ன புஜம்? இதுதான் ஒரு புஜம். பூஜா 4 5 புஜம் ₹1. அம்புஜம்னா துட்டே வேணாம். என்னன்ற உடம்புல ரத்தம் அங்க எங்க பரவல ஊறுது. பின்ன விட்டு விட்டா ஊரும். அம்புஜா கைட்ட சொல்லிட்டாத. நான் ஒரு ஜின்கானது. நாங்க என்னத்துக்கு வந்துக்கிறேன்? சமத்தியா வாங்கிட்டு போக வந்துக்கிறேன். அதான் இல்ல. இது 2 பேர் தான் ஓடிக்கிறான். இன்னொருத்தன் தாராண்டுகிறான். அவன் எங்க வந்து ஊடு கட்டிக்கிற. இன்னும் அவன் நம்ம கையில காட காமிச்சுக்கிறான். என்ன சிரிச்சுக்கிற? என்னன்ற? என்ன பார்த்த? உள்ள வெள்ள பண்ணிக்கு கண்டுக்கு. என்னக்கா? கையில பாடலங்கடா பாடலங்கடா. மறந்த கலந்துங்க பால குடியா? குடிய மாட்டேன். கண்டுங்க. இந்த கோமாரியும் அந்த பவுடர் பால் வேலுங்கிறானே, அவங்க 2 பேரும் உன் பால்ல பாய்ச்சனை கலந்து உன் வியாபாரத்தை கெடுக்க திட்டம் போட்டு இங்க வந்துக்கிறாங்க. வீடு பள்ளமாயிரும் கையில. இப்ப என்னன்ற? பால்ல விஷத்தை கலந்துக்கிறானுங்களே. ஐயோ, நீ மட்டும் இந்நேரத்தை வந்து சொல்லலைன்னா என் வாடிக்கை விட்டு குழந்தைங்களா ஐயோ என்னையுமில்ல போலீஸ் எடுத்துக்கின்னு போயிருப்பாங்க. ஆமா, இம்மா அக்கறை ஐத்தையெல்லாம் என் கையில வந்து சொல்லிக்கிறியே, நீ யாரு? என்ன பூக்காரன் நடத்துக்கிட்டியா? நான் படிச்சவன். என் பேரு கண்ணன். எங்க எங்க அநியாயம் நடக்குதோ அங்க எல்லாம் நான் இருப்பேன். வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வரேன். அடிக்கடி கண்டுக்க. விஷயம் இருந்தா கண்டுக்க. விஷயத்தோட தான் சொல்லிக்கிறேன். நல்லவங்களை கண்டா எனக்கு பிடிக்கும். சரிடா, நீ என் டைப்பு போல் இருக்கு. நான் வரேன். ஐயா, சும்மா தூரம் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறிய, ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போ. உன் கையால கொடு. குடிக்கிறேன். ரொம்ப தண்ணியா இருந்த பசும்போல என்ன மருந்து கலக்கல பால். அப்படி எனக்கு பாலே வேண்டாம். அம்புஜம், ஜாதி மல்லி இருக்கு, எடுத்து தலை நிறைய வச்சுக்க. நான் வரட்டா? மல்லியம் என்ன இது? ரொம்ப கத்தாத ஐயா, ஓடெல்லாம் உதிருது. நான் வரட்டா? இன்னும் விலக போகுது.
கீதா ஏன் மௌனமா இருக்க? சிந்தனையா? இல்ல, கற்பனை. எதை பத்தி? நம்மளை பத்தி தான். நேர்ல இருக்கும்போது கற்பனை எதுக்கு? சொல்ல முடியாதத கற்பனையில தான் பேசிக்க முடியும். அப்படி என்கிட்ட சொல்ல முடியாது எது? அன்புக்கு உறவு இருந்தா ஆசைக்கு உரிமை வரும். அது வரைக்கும் சொல்லவும் வைக்கும், கேட்கவும் தயக்கம். என்ன பெருமூச்சு? கீதா, நான் பாசத்தை வெளிக்காட்டிக்க முடியாத ஏமாற்றத்துல இருக்கிறவன். ஆனா இப்போ உன்னுடைய அன்புதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. இதுலயும் எனக்கு ஏதாவது ஏமாற்றம் ஏற்பட்டுட்டா? நிச்சயமா ஏற்படாது சேகர். நான் எந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக்குவேன். ஆனா உங்களை இழக்கிற ஏமாற்றத்தை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னாலையும் தாங்கிக்க முடியாது கீதா. ஆனா உங்க அப்பா? எங்க அப்பா நான் கேட்டு எதையும் மறுத்ததில்லை. உங்களையும் நான் கேட்டே வாங்கிக்குவேன். தோத்தாச்சு, எடுங்க 10 ரூபாய். எல்லா காயும் உனக்கு சாதகமா நின்றுடுச்சுடா. சாதகமா நின்னது என்னுடைய சாமர்த்தியம்பா. 10 ரூபாய் எடுங்க. இந்த வயசுலயும் உனக்கு ஈடு கொடுத்து நான் விளையாடி இருக்கிறேன். அதுக்கு நீதாண்டா எனக்கு பரிசு கொடுக்கணும். பரிசு பாராட்டி கொடுக்குறது. இது பந்தயம்பா. தோத்துட்டா கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுங்க. இதையும் போட்டி போட்டு தான் வாங்கிக்கணும். கமான் டேக் இட். எல்லாத்துலயுமே நீ சாமர்த்தியசாலிதான். இந்த விரலுக்குள்ள இருந்த பணத்தை எடுத்துட்டிய. ஏன்பா ஏன் கையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு சமயம் ராணுவ ரகசிய அடங்கின லெட்டர் இந்த கைக்குள்ள வச்சுட்டு எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த கையை திறந்து அதை எடுக்கிறதுக்காக துப்பாக்கி பட்டால இங்க அடிச்சான். அப்ப திறக்க முடியாத இந்த விரலை திறந்து நீ பணத்தை எடுத்துட்டிய. இதுல இருந்து வலுவெல்லாம் எங்கடா போச்சு? அந்த கையோட வலுவெல்லாம் இந்த கைக்கு வந்துருச்சு. ஆமா, என்ன இன்னைக்கு டீ டயத்துல வெளியே போகாம இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல பார்க்க போறியா? எனக்கு ரவிக்கு ஒரு சின்ன தகராறு. நோ நோ, எதிரிகிட்ட தான் தகராறு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தகராறு. அவன் தானே எங்கிட்ட தகராறு பண்ணான். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு பிடிக்கல. அவன் நடத்த குணம் எதுவுமே சரியில்லை. நடத்தையை தான் மாத்த முடியும், குணத்தை மாத்த முடியாது. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புதிய நட்பா இருந்தா சீக்கிரம் பழகிடக்கூடாது, பழைய நட்பா இருந்தா சீக்கிரம் விளையிடக்கூடாது. நீயே போய் அவனை சமாதானப்படுத்து. அது நமக்கு ஒண்ணு கேவலப்பட்ட. அப்படி ஆமாடா, நான் சொல்றேன்டா போ. அப்பாவுக்காக நான் அவனை மன்னிக்கிறேன். போயிட்டு ரவியோட நண்பரா திருப்பி வர தெரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா.